வணக்கம். உங்களை இன்னும் சிவகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஃபைனல் வீடியோ, தேர்ட் வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேச போறோம். நம்ம இப்போ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரு 30 முக்கியமான பெரிய கம்பெனிகளோட ஏற்ற இறக்கங்களை பத்தி பேசுறதுதான் சென்செக்ஸ். அதுதான் சென்செக்ஸ் புள்ளிகள் நம்ம நிறைய நியூஸ்ல கேட்டிருப்போம், செய்திகள்லாம் சொல்லுவாங்க. நிஃப்டின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய 50 பெரிய கம்பெனிகளோட ஏற்ற இறக்கங்கள், எவ்வளவு விற்கிறாங்க, எவ்வளவு வாங்குது, எவ்வளவு ஷேர் வேல்யூ ஏறுது, அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோட பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னைய தேதியில சென்செக்ஸ் 34,731 பாயிண்ட்ல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 523 பாயிண்ட் அப்ல போய் முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி என்று சொல்லக்கூடிய நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா, அந்த நிஃப்டின்ற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10,244 பாயிண்ட் மேல போய் 152 பாயிண்ட் அப்ல முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைய நிலவரம். அதுக்கப்புறம் 2 டெபாசிட்டர்ஸ்னா என்ன? ஒன்று வந்து NSDL, இன்னொன்று CDSL. NSDLனா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். டெபாசிட்ஸ் என்ன, நம்ம ஷேர் எல்லாம் டெபாசிட் பண்ணி வைக்கிற இடம். இப்போ எப்படி பேங்க்ல நம்ம கேஷ் டெபாசிட் பண்றோமோ, இந்த ரெண்டு நிறுவனங்களும் நம்மளோட ஷேர்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல, பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காது, எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல டெபாசிட் பண்ணி அங்க வச்சுக்கிற இடம். அந்த தளம் தான் வந்து NSDL அண்ட் CDSL. NSDL ரிலேட் பண்றது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், CDSL தொடர்பு இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுமே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்னு முன்னாடி பேசணும்ல இந்த ஒரு கொஸ்டின்ல, அந்த நிறுவனத்தோட, அந்த கவர்மெண்ட் நிறுவனத்தோட பதிவு செய்து வைக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இந்த NSDL அண்ட் CDSL. அதுக்கப்புறம் டிபினா என்ன, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னா யாரு? அவர்கள் வந்து நமக்கும் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஷேர் வாங்குறதுக்கு ஒரு தளமா இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ், பேங்க்ஸ் சொல்ல முடியும். இவர்கள் எல்லாருமே இதுல வரக்கூடியவங்க தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியான பப்ளிக் லிமிடெட் கம்பெனியான, பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்றது ஒரு தனியார் நடத்தக்கூடிய கம்பெனி. மக்கள் கிட்ட முதலீடு வாங்காம அவர்களே சொந்தமா முதலீடு அந்த லாபத்தை அவர்களே அனுப்பக்கூடியதான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ன, மக்கள் கிட்ட முதலீடு பெற்று வர லாபத்தை அவர்களோட ஷேர் பண்றதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்றாங்க. அப்புறம் BSE அண்ட் NSEயோட ஒர்க்கிங் டேஸ் என்ன அப்படின்னு கேட்கும். எனக்கு ஸ்டாக் வாங்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை வேலை செய்யறாங்க. சனி ஞாயிறு வந்து விடுமுறை தான். கவர்மெண்ட் ஹாலிடேஸ், நேஷனல் ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், பண்டிகை நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல அந்த ஷேர் மார்க்கெட், அந்த BSE NSE இயங்காது. ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க வேண்டியது, கம்பெனி என்ன பண்றாங்க கண்டிப்பா தெரியணுங்க. என்ன கம்பெனின்னு தெரியாம வாங்குறது அர்த்தம் கிடையாது. அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கா இல்லையா, லாபம் இல்லாத கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட் இல்ல, லாபம் இருக்கா இல்லையா பார்க்கணும். அந்த கம்பெனியோட இது வரைக்கும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்க, ஹிஸ்டரி எவ்வளவு இருக்கு, வரலாறு எப்படி சொல்லுது, அதை பார்க்கணும். அப்புறம் அதோட ஸ்டாக் வேல்யூ என்ன, ரொம்ப அதிக விலை போய் வாங்கக்கூடாது, ஸ்டாக் வேல்யூ என்ன இருக்கு. அப்புறம் யார் அதோட காம்படிட்டர், அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட், அந்த நிறுவனத்தோட லாப நஷ்ட கணக்கு போடுறாங்களா, அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ராப்பரா இருக்கா, இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கா, இதெல்லாம் நீங்க பார்த்த பிறகுதான் இந்த ஷேரை வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஏறி இருக்கு, எவ்வளவு இறங்கி இருக்கிறத அனலைஸ் பண்ணி தான் வாங்குறது நல்லது. பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து கிராஷஸ், இந்த சென்செக்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட் கிராஷ் எப்பெல்லாம் வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே நமக்கு. அப்பதான் முதலீடு பண்றதுக்கு ஏற்ற நேரமா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். 2001 பாத்தீங்கன்னா 5000 பாயிண்டா இருந்தது, புள்ளிகளா இருந்தது, 3000 பாயிண்டா மாறி இருக்கு. என்னன்னா பொருளாதார சீரழிவினால அந்த சென்செக்ஸ் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. 2007, 2009 பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, அந்த அமெரிக்காவோட பினான்சியல் கிரைசிஸ், அவங்க கீழே வந்துருவாங்கன்ற எண்ணத்துல 20,000 இருந்த பாயிண்ட் 9,000 மாறி இருக்கு. அவ்வளோ மார்க்கெட் 11,000 பாயிண்ட்ல டவுன் வந்திருக்கு. இப்ப லேட்டஸ்டா 2020 பிப்ரவரி யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ்ன்ற பேண்டமிக்னால 42,000 இருந்த பாயிண்ட் 32,000 டவுன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இது நல்ல சமயம் முதலீடு செய்வதற்கு. ஷேர் எல்லாம் வேல்யூ இறங்கிருக்கு, வாங்கி வச்சா லாபம் நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் பையிங் எ ஷேர், எப்படி வந்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா சொல்லி எப்படி வாங்குறதுல பத்தி பேச போறேன். இப்போ ஷேர் எப்படி வாங்குறது, முதல் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அப்பதான் அதுல இருக்க ஃபண்டை, அதுல இருக்க பணத்தை உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட் மூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தேவை. ஏற்கனவே இருந்திருக்கும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் நீங்க. அதுக்கப்புறம் டிமேட் இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட், அது அதே பேங்க்ல ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லைன்னா
வேற ஏதாவது ஒரு brokerage firmல ஓபன் பண்ணாலும் சரி, நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். அடுத்தது குறைந்தபட்சம் ரூ. 1000 முதலீடு வச்சுக்கோங்க. கொஞ்சமே ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், டூஸ் நான், அதாவது எது செய்யணும் எது செய்யக்கூடாது. ஆரம்பிக்கும் போது கொஞ்சமான அமௌண்ட்ல ஆரம்பிங்க, நிறைய அமௌண்ட் போடாதீங்க. அடுத்த மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ தேவையோ இருக்கிற அமௌண்ட் எடுத்து அதை போடாதீங்க. நம்ம எக்ஸஸா ஒரு ரூ. 1000 இருக்கும், ஒரு ரூ. 5000 இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ சின்னதா ஆரம்பிங்க, பெருசா எடுத்தோடனே ஆரம்பிக்காதீங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ரூல், தயவு செஞ்சு அந்த ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்குங்க. தெரியாம வாங்காதீங்க. வேற யாராவது சொன்னாங்கன்னு வாங்குறீங்க. நான் சொன்னாலும் வாங்காதீங்க. உங்களுக்கு அது சரின்னு பட்டதுன்னா, நல்ல மார்க்கெட்டா இருந்ததுன்னா, நல்ல ஷேரா இருந்ததுன்னா, நல்ல பங்கா இருந்ததுன்னா அதில் முதலீடு செய்யுங்க. அப்புறம் வந்து நிறைய வெரைட்டி வச்சுங்க. ஒரு 5 கம்பெனி வாங்குறீங்கன்னா கூட, ஒரு வந்து ஐடி கம்பெனி, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனி, இல்ல ஒரு ஃபார்மா மெடிக்கல் கம்பெனி. இப்ப மெடிக்கல் கம்பெனியா இறங்காம இருக்கிற ஒரே கம்பெனி இப்ப இருக்கிற நேரத்துல மெடிக்கல் கம்பெனி. ஸோ எனக்கும் இந்த சில மெடிக்கல் கம்பெனில ஷேர் இருந்தது. அதனால ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடியுதுனால அந்த ஷேர் மட்டும் இறங்கல. ஸோ மெடிக்கல் கம்பெனி, ஒரு பெட்ரோலியம் கம்பெனி, அதாவது வெரைட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே கம்பெனியை தயவு செஞ்சு மொத்த முதலீடும் போடாதீங்க. தெரிஞ்ச கம்பெனியை மட்டும் வாங்குங்க, தெரியாத கம்பெனியை வாங்காதீங்க. இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வரப்பட்ட விஷயம். சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு பர்சனலாவும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல என்னோட மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு மெயில் ஐடியும் என்னோட கொடுத்துருக்கேன் யூடியூப்ல. கேளுங்க. கேள்விகள் நிறைய இருந்ததுன்னா இன்னொரு வீடியோ பண்ணி கொடுக்குறேன். கேள்விகள் கொஞ்சமா இருந்ததுன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அப்பயே ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம்.